சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து பயிற்சியாளர் சின்னுசாமி தற்காப்பு கலையான கராத்தேவை உலக அளவில் வளர்க்க மத்திய, மாநில அரசுகள் கூடுதல் ஆதரவு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு இது இந்த டைம் இந்தியாவிலே முதல் முறையா ஒரு 3 ரவுண்ட் போட்டின்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு உண்மையான ஒரு ஃபைட்டர் நல்லா தேர்ந்தெடுக்கணும். அடுத்த ஆண்டு பார்த்தோம்னா ஜப்பான்ல வேர்ல்ட் டோர்னமெண்ட் இப்போ உலக போட்டி நடக்க போகுது. அடுத்த ஆண்டு அக்டோபர்ல உலக போட்டி நடக்க போகுது. அதை சம்பந்தமா அதுக்காக மாணவர்கள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயும் நம்ம இந்தியா ஃபுல்லா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு ஒரு 12 மாநிலங்கள் இன்னைக்கு பங்கேற்றிருக்காங்க. இந்த போட்டி 2 நாளா நடந்துட்டு இருக்கு. 2 நாளா நடந்து இப்ப இன்னைக்குதான் ஃபைனலா பரிசு கோப்பை எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆண்கள், பெண்களுக்கான மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. மினி, சப் ஜூனியர் முதல் சீனியர் வரை 4 பிரிவுகளில் சுமார் 200 வீரர், வீராங்கனைகள் பங்கேற்று 13 வகை போட்டிகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் முதல் இடம் பிடித்தவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் புதுவளப்பு கிராமத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை, கேடயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. சீரிப்பாயும் காளைகளை வீரர்கள் அடக்கும் காட்சியை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க கோரி 200க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலைய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் நிலையங்களை மூடி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த நிலையில் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு குறுவை கொள்முதலில் கிட்டத்தட்ட 8,70,000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் குறுவையில இன்னைக்கு 8,70,000 மூட்டைகள் இருப்பு இருக்கு. அதை இயக்கம் செய்யணும், போர்க்கால அடிப்படையில இயக்கம் செய்யணும். அந்த அடிப்படையில நாங்க அனைத்து கொள்முதல் பணியாளர்களும் அனைத்து சங்க கூட்டமைப்பு சேர்ந்து இன்னைக்கு நாங்க உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை இது அணியில இன்னைக்கு கொள்முதலுக்கு தேவையான சணல் இல்ல. சணலை நாங்களே வாங்கி போட்டு தைக்கக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு. 2011-12 பணியில் சேர்ந்த கொள்முதல் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாம இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக பணி நிரந்தரம் பண்ணணும். கிட்டத்தட்ட நிர்வாகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 வேக்கண்ட் இருக்கு. காலி பணியிடங்களும் 1500க்கு மேல இன்னைக்கு இருக்கு. ஒரு 2 ஃபேர் சென்டர் 2 அமுதங்காடிய 3 அமுதங்காடிய ஒரு பேக்கரு இல்லைன்னா ஒரு பிசி பார்க்கக்கூடிய அவல நிலையில இருக்கு. காலி பணியிடங்களுக்கு உடனே நிரப்பணும். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் உள்ள நேஷனல் திரையரங்கில் பாதுகாப்பு ஊழியரை தாக்கிய இளம் பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாகனம் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு திரைப்படம் முடிந்த பிறகு மீண்டும் முற்றியதால் வயதான பாதுகாப்பு ஊழியர் ஸ்ரீதரை அந்த பெண் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பொதுமக்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. புகாரின் பேரில் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்து மோதியதாக கூறி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டனர். பேருந்தில் ஏறி நடத்துனரை அவர்கள் தாக்கியதால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நியாய விலைக் கடை பணியாளர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 400க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகளை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உத்தரவிட்டும் பல கூட்டுறவு சங்கங்களில் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கோரிய பணியாளர்கள் உடனடியாக ஊதிய உயர்வை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதிய ஊதியம் அரசிடத்திலே நாங்கள் போராடி எங்கள் மாநில மையம் பெற்ற அந்த கோரிக்கையை அந்த புதிய ஊதியத்தை பாதிக்கும் மேலான கூட்டுறவு சங்கங்களில் இன்னும் வழங்கப்படவில்லை. அதை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கோரிக்கை 10 அம்சம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருவாரூர் மாவட்ட அளவிலே அனைத்து நியாய விலைக் கடைகளையும் மூடி இந்த கூட்டுறவுத்துறை அலுவலகத்தின் நிர்வாக அலுவலகத்திலே நாங்கள் போராட்டம் நடத்தி எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகின்றோம். போராட்டத்தின் கணக்கில் எடுத்துக்கொண்டு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர அன்போடு கேட்டுக்கொள்வோம். அப்படி நிறைவேற்ற தவறினால் எங்கள் மாநில மையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நடைமுறை நிகழ்வை நாங்கள் செயல்படுத்துவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் நகரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ரோந்து மற்றும் அணிவகுப்பு மேற்கொண்டனர். புதிய பேருந்து நிலையம், தண்டபாணி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாகன சோதனை நடத்தப்பட்டு சந்தேகத்துக்கிடமான நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஒருவரிடம் இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதன் விற்பனை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நகராட்சி ஆணையரின் செயல்பாடுகளை கண்டித்து சுகாதார பணியாளர்கள் சங்கத்தினர் நகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தன்னிச்சையாக பணி நீக்கம் செய்யப்பட்ட 10 டெங்கு பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் நீண்ட காலமாக பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாமல்லபுரம் நகராட்சியிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற ஊழல்களையும் தொழிலாளர்களுக்கு எதிரான சமூக விரோத நியாயத்திற்கும் சட்ட விதிகளுக்கும் புறம்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆணையரின் துஷ்பிரயோகத்தை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த நகராட்சியிலே இது பேரூராட்சியாக இருந்த காலத்திலிருந்து ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிகின்ற முழு நேர தொடர் பணியாளர்களை இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற இந்த ஆணையர் அவர்கள் எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி அவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தர வேண்டிய மாத சம்பளத்தையும் நிலுவை வைத்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கை என்னவென்று சொன்னால், தொடர்ந்து பணிபுரிகின்ற தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது டெங்கு பணியாளராக இருந்தாலும் சரி, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, ஓட்டுநராக இருந்தாலும் சரி, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய மாத சம்பளத்தை அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நீட் தேர்வை ரத்து செய், கல்வி உரிமையை காப்போம், நீட் ஒழிக உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வைப்பூர் பகுதியில் சாலைகளில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கலால் குப்பை அகற்றும் பணி பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் விரைவில் குப்பைகள் அகற்றப்படும் என ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நம்மாழ்வாரின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையில் இயற்கை விவசாயிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த 11 இயற்கை விவசாயிகளுக்கு விருதும் தலா 5000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ விஜய் சரவணன், நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் பயிற்சி கல்லூரி அமைக்கப்படும் என தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளை கௌரவிக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அது மீட்டெடுக்கணுன்றது எண்ணம். அதனால வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சொல்கிற நல அறக்கட்டளை மூலியமாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருதும் பரிசு கொடுக்குறோம். அது நாங்கள் தேர்ந்தெடுக்கல, விவசாயத்துறை அதிகாரி மூலியமாக சர்டிஃபைடு விவசாயிகளுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க கொடுத்து அப்ரூவ் பண்ண விவசாயிகளுக்கு தான் கொடுக்குறோம். இன்னும் நிறைய விவசாயிகளை நாங்கள் உருவாக்கணும். இந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணுன்றது எங்களுடைய பெரிய கனவாக இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளுக்கு இங்கிருந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை எழுதிய நாளிலிருந்து நம்முடைய அமைப்பு சார்பில் திருக்காட்டுப்பள்ளி நகரத்தில் அவருடைய பிறந்த தினம் மற்றும் அந்த நினைவு நாளை போற்றும் வகையில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு முறையாக அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து கடந்த ஆண்டு வரையில் நாம் செயல்படுத்திக்கிறோம். அது அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்மையை அதிகமாகவே செய்து வரோம். அந்த நிகழ்வுகளின் போதெல்லாம் நாங்கள் எதை வலியுறுத்தி வந்தோமோ அந்தந்த காலகட்ட அரசுகளுக்கு அதை கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய வாக்குறுதியாகவே வழங்கியிருக்கிறோம். அதாவது ஐயா நம்மாழ்வார் அவர்களின் திருவுருவச் சிலை கல்லணையில் அமைக்கப்படும். காலதாமதமாக அறிவிக்கப்பட்ட எம்ஐஎஸ் திட்டத்தால் மா விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என தமிழ்நாடு மா உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வரும் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் பட்ஜெட்டில் மாநில அரசு 100 கோடி ஒதுக்கி பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நேரடியாக இழப்பீடும் ஆதரவு விலையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 1 கிலோவிற்கு 5 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூஸுக்கு வரக்கூடிய மாங்காய் தோத்தாபுரி, நீலம், செந்தூரா எல்லாமே 4 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா தான் வந்து விற்றுனுக்குது. அவ்வளோதான் வந்து ஃபேக்ட்ரிக்கார் வாங்குறாங்க. இது எங்களுடைய உற்பத்தி வழியில் 4 ஒரு பங்கு கூட இல்லை. அதனால் மா விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப நஷ்டத்துலேயும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டு ரொம்ப பரிதவித்து கொண்டு இருக்கிறோம். மா விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே கிலோவுக்கு 5 ரூபாய்க்கு குறையாமல் தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்தோ, வறட்சி நிவாரண நிதியிலிருந்தோ, பேரிடர் நிதியிலிருந்தோ, முதலமைச்சருடைய நிதியிலிருந்தோ எங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன்.